ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் செய்தியை பார்த்த சாரதி மதுரை சௌராஷ்டிரா சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஏற்கனவே என்னோட வீடியோவை பார்த்து ரொம்ப பேர் லைக் பண்ணியிருக்காங்க, ஷேர் பண்ணியிருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அனைவருக்கும் எனது இனிய நல்வாழ்த்துக்கள். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு பொரியல் தாங்க. இதுக்கு பேர் பிபிசி பொரியல்னு நான் ஒரு நிக்நேம் வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே ஆல்ரெடி நிறைய வெஜிடபிள்ஸ்க்கு நிக்நேம் கொடுத்துருக்கேன். ஆனால் அந்த பொரியல்னு வரும்போது ஸ்பெஷலாக ஒரு நிக்நேம் கொடுத்துருக்கேன். பீனா பீட்ரூட், இது பீனா பனானா பிளான்டைன், இது சி கேரட், இங்கிலீஷில் எல்லாம் வச்சுட்டு பிபிசி பொரியல்னு. இப்போ இந்த பிபிசி பொரியலுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, இந்த பீட்ரூட்டும் இந்த கேரட்டும் நல்லா இந்த தோல் சீவி துருவி வச்சுக்கிறணும். இந்த பனானா பிளான்டைன் இருக்கு இல்லையா, அதை நம்ம எப்பவும் நம்ம வாழைக்காய் புட்டு செய்வோம் இல்லையா, அது மாதிரி இதை பாயில் பண்ணி இதையும் துருவிடணும். இதற்கு தேவையான தாளிப்பு பொருட்கள் பார்த்திங்கன்னா, கடுகு, கடலைப்பருப்பு, உங்களுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், வத்தல், பெருங்காயம். இதில் நான் கொஞ்சம் ஒரு 4-5 பீஸ் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதனால் வற்றலை குறைச்சிட்டேன். இப்போ இதை நாம் இதை ரெண்டையும் துருவணும். இதை வேக வச்சு துருவி எடுத்துக்கிறணும். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இந்த பனானா பிளான்டைன் ஒரு விசில் வச்சு வேக வச்சுட்டேன். ரொம்ப குழஞ்சிரும்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா விசில் வர்றதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ரெண்டையும் துருவணும். நான் துருவி உங்களுக்கு எடுத்துகிட்டு வர்றேங்க. கொஞ்சம் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு பீட்ரூட் துருவி வச்சுருக்கேன், பனானா பிளான்டைன் வேக வச்சு துருவி வச்சுருக்கேன், கேரட் துருவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தேவையான அளவு கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த வறுக்கிற பொருள்லாம் சேர்த்து இதையும் போட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம இந்த பீட்ரூட்டும் கேரட்டும் போட்டு வறுக்கணுங்க. நல்லா ஃப்ரை ஆன பிறகு லாஸ்ட்டு தான் நம்ம இந்த துருவி வச்சுருக்க பனானா பிளான்டைன் மிக்ஸ் பண்ணணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், தேவையான அளவு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா உங்களுக்கு காயுது. கொஞ்சோண்டு கடுகு, வற்றல், வெங்காயம், பச்சை மிளகாய், கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதை நல்லா நான் வதங்க. நல்லா இது கொஞ்சம் வதங்கணும். இப்போ இதில் நாம் பீட்ரூட்டும் கேரட்டும் சேர்த்துருவாங்க. சிம்மில் வச்சு வதக்கணும். நாம் தேவையான அளவு உப்பு சேர்த்தா, தண்ணி எதுவும் சேர்க்கலைன்னா, இது ஆல்ரெடி தண்ணி சத்து நிறைந்துள்ள காய் தான். உப்பு போட்டால் நல்லா வதங்கிடுங்க. இப்போ பாருங்கள், லேசாக தேவையான அளவு உப்பு போட்டோம். பொடி உப்போ தூள் உப்போ எல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதை கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. ஒரு 2 to 5 மினிட்ஸ் ஆகுங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ் கூட ஆகலாம். கொஞ்சம் வதங்கட்டும். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இந்த பீட்ரூட்டும் கேரட்டும் நல்லா வதங்கிடுச்சு. இது கொஞ்சம் தண்ணி சத்து உள்ளது, அதனால் உங்களுக்கு கொஞ்சம் சொதன்னு தான் வரும். நீங்கள் வேணும்னா இதை நான்ஸ்டிக் வேணும்னா எப்பாவது ஒரு தடவை தானே, நீங்கள் நான்ஸ்டிக்கில் கூட இதை நீங்கள் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் அடுப்பில் கடாய் வச்சு தேவையான உங்களுக்கு அந்த தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் வச்சு வதக்கி இதில் ஊற்றிட்டு இந்த உங்களுக்கு வாழைக்காய் சீவி வச்சுருக்கிறத பனானா பிளான்டைனை இதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தேங்காய் கூட துருவி போட்டுக்கலாங்க. பாருங்கள், அழகான பிபிசி பொரியல் ரெடி. பீட்ரூட் கேரட் ரெண்டையும் துருவி எடுத்திருக்கேன். பனானா பிளான்டைன் அதாவது வாழைக்காய் ஒரு விசில் போக வச்சுட்டு அதை தனியாக துருவி எடுத்துட்டேன்.
கடாயில் எண்ணெய் ஊற்றி தேவையான தாளிப்பு பொருள் எல்லாமே போட்டு ஃபஸ்ட்டு பீட்ரூட்டும் கேரட்டும் வதக்கிடணும். நல்லா வதங்கின பிறகு இறக்கும் போது லாஸ்ட் வந்து நம்ம இந்த பனானா பிளான்டன் துருவி வச்சுருக்கோம் இல்லையா, புட்டு செய்கிற மாதிரி, அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். ஒரு அழகுக்கு கருவேப்பிலை சேர்த்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் தேங்காய் துருவி போட்டுக்கலாம். இதை நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படினாலும் நம்ம வீட்டில் வாழைக்காய் கேரட் எப்பவும் இருக்கும். ஒரு வாட்டி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் ஆல்ரெடி வந்து நிக்நேம்லாம் பீட்ரூட்க்கு ஒரு நேம், கேரட்க்கு ஒரு நேம், வாழைக்காய்க்கு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். அது நிக்நேம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் கொடுத்துருக்கேன், பிபிசி பொரியல். எல்லோரும் என்னோடய வீடியோவை பார்த்துட்டு வரீங்க, ஆதரவு அளிச்சிட்டு வருவீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. இதே மாதிரி கண்டினியூஸாக என்னோட எல்லா வீடியோவும் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ பதிப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீதேவி பார்த்தசாரதி.